அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு நிறைய பேர் இண்டக்ஷன் ஆர்டர் பண்ணுறாங்க. அதே போல் இண்டக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பரனில் தூங்கும். என் தோழிகளே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இதை எங்களுக்கு வேறு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம சேனலில் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சு நிறைய ரெசிபீஸ் செய்து காமிச்சிருக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. இன்றைக்கி அதுபோல் இடியாப்பம் முதல் இட்லி வரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கிறவங்க, நான் வச்சுருக்கிறது பாருங்கள், இது பேனாசோனிக் பிராண்டு. இதை நான் ஒரு 18 வருஷமாக இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பயன்படுத்துகிறேங்க. இதில் அவ்வளோ சீக்கிரம் ஷாக்கெல்லாம் அடிக்காது. அதே போல் இதில் அவ்வளோ சீக்கிரம் கோளாறுகளும் வராது. நம்ம வீட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் திருமணம் ஆனதுலேருந்து இந்த ஒரே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் 18 வருஷமாக பயன்படுத்துகிறேன். அந்த ப்ளக் சாக்கெட்டில் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டோன்னு சொன்னால் இங்கே கீழே பாருங்கள், குக்கிங் கீப் வார்ம் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் கீழே இறக்கி விட்டிங்கன்னா குக்கிங்கில் ரெட் லைட் எரியும். ஆனால் நம்ம இன்னும் அதில் பாத்திரத்தை வைக்கலை, அதனால் அந்த பட்டன் இறங்காது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பாத்திரத்தை வச்சு காட்டுறேன். இதை பேன் கொடுப்பாங்க. இது அலுமினியம் பேனு. இந்த பாத்திரம் இன்றைக்கி நிறைய பேட்டர்னில் இருக்குதுங்க எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். ஆனால் இது போல் சாதாரண ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் எல்லாமே. இந்த தட்டு சாதம் வைக்கிறதுக்கு. நம்ம சாதம் வைக்கிறோன்னா புழுங்கல் அரிசி வைக்கும் போது கஞ்சி இருக்கும். அப்போ இந்த தட்டை இப்படி வச்சுட்டிங்கன்னா அடியில் கஞ்சி நின்றுடும். இந்த ரிங்கு மேலே இருக்கிற மாதிரி தட்டை வைக்கணும். அப்போ தான் இந்த ரிங்கை பிடிச்சி நம்ம தட்டு எடுக்க முடியும். ஏன்னா கஞ்சியோட தட்டு போய் நல்லா அழுந்திடும். அது போல் இருக்கும். ஸோ சாதமும் இதில் வச்சுட்டோன்னா தண்ணி வற்றி சாதம் பொலன்னு அதுவாக வாமுக்கு வந்துடும். இல்லை வடித்து தான் நான் சாப்பிடணுன்னா கூடுதல் தண்ணி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டுமே இதில் சாத்தியம். இப்போ பாத்திரம் வச்சதுக்கப்புறம் நான் கீழே உள்ள அந்த பட்டனை இறக்கி விட்டதும் அந்த குக்கிங்கில் வரும் பாருங்கள், குக்கிங்கில் நிற்கிது. இப்போ அந்த பட்டன் அப்படியே நின்றுக்கும். நான் இப்போ காலையிலேயே சுண்டல் அவிக்க போகிறேங்க. காலையில் சுண்டல், டீ, இட்லி, இடியாப்பம், சாம்பார் இதெல்லாம் எப்படி செய்கிறன்றதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான், நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது. எல்பிஜியே இல்லாமல் பயன்படுத்துறதுக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சு உப்பு சேர்த்து இந்த மூடியை கொஞ்சம் திறந்தாப்புல அப்படி மூடி வைங்க. இது போல் காய்கறி, சுண்டல் இல்லை வேறு பயிர் வகைகள் எது அவிக்கிறதா இருந்தாலும் கிழங்கு வகைகள் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். மேலும் அதுவாக ஆஃப் ஆகட்டும்னு விட்டுறக்கூடாதுங்க. சாதத்துக்கு வைக்கிற மாதிரி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நாம் தான் எடுக்கணும். தண்ணி வத்துற வரைக்கும் விட்டிங்கன்னா அதுவும் குழஞ்சி தண்ணி வத்துற வரைக்கும் போயிடும். அதனால் தண்ணி வற்றாமல் வேக வைக்கக்கூடியதுக்கு நாம் தான் செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சுண்டல் இப்போ தான் வேக ஆரம்பிச்சிருக்குது. நான் இந்த கொதிக்கும் போதே என்ன பண்ணுறேன், 2 in 1 எனக்கு கரண்ட்டும் மிச்சமானும் வேலையும் நடக்கணும். நமக்கு இண்டக்ஷன் அளவுக்கு ரைஸ் குக்கர் அவ்வளோ தூரம் கரண்ட் இழுக்காது, பவர் இழுக்காதுங்க. அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நேரம் தான் கொஞ்சம் கூடுதலாகும். நான் இட்லி தட்டு வச்சு இட்லி ஊற்றிடுறேன். அப்போ எனக்கு சுண்டலும் வேகுது, இட்லியும் வேகுது. ஸோ இந்த சுண்டல் வேகிறதுக்குள்ளே நான் ஒரு 2-3 தட்டு ஊற்றி எடுத்துடலாம். அப்போ எனக்கு ஈஸியாக வேலை முடியும். பாருங்கள், இன்னொன்று, நம்ம இட்லி பானையில் ஊற்றி வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இட்லி வேகிறதுக்கு. இது போல் அது நல்லா ஆவி வரும்போது ஊற்றி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துருங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு நமக்கு. இப்போ இந்த பட்டாணி வேகும் போதே உருளைக்கிழங்கு, முட்டை இது போல் வேறு ஏதாவது சேர்த்து வேக போடணுன்னாலும் தாராளமாக வேக போடலாம். ஆனால் வெந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மெஷின்லேருந்து கீழே இறக்கிடணும். இல்லைன்னா அந்த சூட்லேயே இது ரொம்ப குழைய ஆரம்பிச்சிடும். சாதம் வெந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் அதை எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பொலன்னு அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து நாம் டீ வைக்க போகிறோம். பால் ஊற்றி டீ எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். அதை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்தில். இப்போ நான் வைக்க போகிறது மல்லி டீ. இப்போ நான் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் பால், தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு டீ தூளை போட்டு எடுத்திங்கன்னா அது பால் டீ. இப்போ நான் தண்ணியில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு இடித்து வச்ச மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து குடிக்கிறது தான் நம்மளுடைய டீ. காலையிலே டீ குடிக்கிறது இதான் பழக்கம். பால் டீ ரொம்ப ரேர் தாங்க. நான் இப்போ இது கொஞ்சம் திறந்தாப்பில் மூடி வைக்கிறேன். அப்போ தான் அது கொதிக்கும் போது பொங்கி வராமல் இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நமக்கு டீயும் ரெடி ஆயிடுச்சு. இது பாத்திரம் அகலமாக இருக்குது, தண்ணி குறைவுன்றதுனால சீக்கிரமாக கொதி வர ஆரம்பிக்கும். அப்போ அது நல்லா அந்த கொதியிலேயே வெந்துடும். அந்த மல்லி விதை நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. வடிகட்டிட்டால் நம்மளுக்கு டீயும் முடிஞ்சிருச்சு. பால் சேர்த்து குடிக்கிறவங்க தாராளமாக பால் சேர்த்து குடிங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான். இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதி வரட்டும்.
அதுக்குள்ளேயே பாருங்கள் நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து ரேஷன் பச்சரிசி நான் அரைச்சி வெறும் பச்சை தண்ணி ஊற்றி தாங்க பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மாவு. இடியாப்பம் எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். இந்த மாவுமே என்கிட்ட கேட்டிருக்குறாங்க இடியாப்பம் மாவு போட சொல்லி. ஆனால் எனக்கு போடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது. அடுத்த வீடியோ நான் இது போல் போடுறேன். நான் இடியாப்பம் மாவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே இட்லி தட்டை மேலே வச்சுட்டு உங்கள்கிட்ட ஸ்டீமிங் பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அடியில் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது போல் இட்லி தட்டுலேயே நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஈர துணியை நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே போட்டுருங்க. இப்போ இது மேலே நாம் இடியாப்பம் புழிய போகிறோம். எவ்வளோ பெரிய இடியாப்பமும் புழியலாங்க. அதுதான் இதோடைய வசதி. ஆளுக்கு ஒரு இடியாப்பம் அப்படி நம்ம கொடுத்துடலாம். நான் பாருங்கள் ஒரு குழல் இடியாப்பமும் ஒரே நேரத்தில் புழிஞ்சிடுறேன். இது போல் செய்யும் போது ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறோன்னா வேலையும் சீக்கிரம் முடியும். சின்ன சின்னதாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு பதில். இல்லைன்னா ஒரு இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரி இட்லி மாதிரி கூட நீங்கள் பிழிஞ்சு வைக்கலாம். நம்ம விருப்பம்தான். மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் இதை வேக விடுங்க. பாருங்கள் பஞ்சு போல் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த துணியோடு எடுத்து நீங்கள் தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இல்லை இதில் வச்சே எனக்கு புழிய முடியல அப்படின்னா தட்டை கீழே இறக்கி வச்சு புழிஞ்சு அதுக்கப்புறமா எடுத்து இது மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து நானும் இடியாப்பம் பிழிஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடியாப்பம். தேங்காய் பால் சேர்த்து இல்லை குருமா குழம்பு வகைகள் இல்லை தேங்காய் பூ சக்கரை போட்டு நம்ம விருப்பம் போல் எப்படினாலும் சாப்பிடலாம். டின்னருக்கும் செய்யலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். நான் சாம்பார் கூட தாங்க வச்சு சாப்பிட்றேன். இது வந்து டிஃபன் சாம்பார். காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் இது போல் சாப்பிட்றதுக்காக நான் வச்ச டிஃபன் சாம்பார். இந்த சாம்பாருமே எவ்வளோ சீக்கிரம் வச்சேன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இடியாப்பம் கூட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது போல் டிப்ஸை பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே செய்வீங்கங்க. இப்போ பாருங்கள் இந்த துணி வந்து காஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணி நல்ல கொதி நிலையில் இருக்கும். அதுலேயே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா ஊறிடும். அப்புறம் நம்ம எடுத்து அலசிடலாம். இல்லை ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி அதில் அந்த துணியை வச்சுருங்க. இட்லி நான் நிறையா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் இட்லி தட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து மாவு ஊற்றி இதுக்குள்ளே வச்சு அவிக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி ஒரு ஸ்டீல் இட்லி பானை வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி இது இப்போ செயல்படும். அடியில் அந்த குமிழ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அடித்தட்டில் தண்ணி போயிடக்கூடாது. இல்லைன்னா அடியில் ஒரு தட்டு போட்டு அது மேலே இந்த ஸ்டாண்டை வைங்க. இல்லைப்பா என்கிட்ட வந்து வெறும் அலுமினிய இட்லி தட்டு தான் இருக்குது அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு தட்டை கவுத்து போட்டுருங்க. அதில் நம்ம மாவு ஊற்ற முடியாது. இன்னொரு தட்டை அது மேலே நிற்க வச்சிட்டிங்கன்னா இதில் இப்போ இட்லி ஊற்றிடலாம். இப்போ இதில் 4 இட்லி ஊற்றலாம். அப்போ மேலே இன்னொரு தட்டு வச்சுட்டோன்னா இதில் ஒரு 5 இட்லி, அப்போ 9 இட்லி ஒரு நேரத்தில் நாம் அவிச்சிடலாம். இதே போல் இடியாப்பமும் அந்த குழியிலே துணி போட்டு அந்த குழியிலே கூட புழிஞ்சு வைக்கலாம். இதே போல் கொழுக்கட்டை நீர் உருண்டை புட்டு அவிக்கிறது எல்லாமே இந்த மெத்தடு தாங்க. ஸ்டீம் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துட்றேன் நான். இப்போ இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சே எப்படி தாளிக்கிறதுன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து. இப்போ நான் வந்துட்டு எல்பிஜி ஸ்டவ்வில் தாளிச்சிக்கிட்டேன், தாளிப்பு மட்டும். இப்போ எல்பிஜி சிலிண்டர் என்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குது, அது கூட இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குதுன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சுட்டு இந்த எல்பிஜி கேஸை பயன்படுத்தலாங்க. அந்த அளவுக்கு இது பயன் தரும். அவ்வளோவா பவரும் கன்சியூம் ஆகாது. தாராளமாக பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஒரே நேரத்தில் 2-3 எல்லாம் எப்படி செய்கிறதுன்ற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது நல்லா கை கொடுக்கும். இன்னும் நிறையா டிப்ஸு வந்துட்டு நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் சிலதை போட்டிருக்கேன், எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றி.